ஸ்ரீ கனகதாரா யூடியூப் சேனல் வழியாக பார்த்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் ராசிபுரத்திலிருந்து ஜோதிடர் திவ்யதர்ஷினியுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு மீன ராசிக்குரிய பலன்கள் 2026ல உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய விஷயங்கள் எது எது, உங்களுடைய கோரிக்கைகளை உடனடியா கேட்கக்கூடிய தெய்வங்கள் எது எது அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு பார்க்க போறோம். மீனராசிக்காரர்கள் பொதுவாவே பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் டைப்புங்க. எதையும் ரொம்ப ஹார்ஷா டீல் பண்ணக்கூடியவங்க கிடையாது. ஒரு அன்பான மனம் படைச்சவங்க, இயல்பாவே தன்னுடைய தாய் மீதும் தன்னுடைய குழந்தை மீதும் அதிக அன்பு கொண்டவங்க, ஈஸியா இறக்கப்படுவாங்க. அட் த சேம் டைம் இவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த சைலண்டா இருந்தே சாதிச்சிருவாங்க. மத்தவங்க மாதிரி பிடிவாதம் பிடிச்சோ அல்லது பிடிவாதம்னா அரகெண்டா பண்ணியோ அல்லது கோவப்பட்டோ இவங்களுடைய மூமெண்ட்ஸ்ங்கிறது அப்படி இருக்காது. ஒரு விஷயம் வேணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அதை அமைதியா பொறுமையா எப்படி எல்லாம் இருந்து சால்வ் பண்ணுமோ அப்படி எல்லாம் இருந்து சால்வ் பண்ணிடுவாங்க. இவங்க பேச பார்க்கும் பொழுதே அவங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த எதிரில இருக்கக்கூடியவங்க தானாவே செஞ்சு கொடுத்துற மாதிரியான ஒரு அப்பாவியான முகபாவத்தோடையும் அட் த சேம் டைம் உண்மையாவே நல்ல மனசோடையும் இருக்கக்கூடிய ராசினா அது மீன ராசி தான். ஏன்னா குருவுடைய அம்சம் காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம். காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள்ல அமைதின்னு ஒண்ணு இருக்கு. அது இந்த ராசிக்கே உடைய ஒரு தன்மை. அந்த அமைதியான குணம் அப்படிங்கிறது இயற்கையாவே உங்களுக்கு இருக்கும். இது நீர் ராசியும் கூட. அந்த தெளிந்த நீரில் தான் நல்ல முகம் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உடல்லையும் முக்கால் பங்கு பாகம் நீரால சூழப்பட்ட மாதிரி அந்த மனம் நீர் இது எல்லாமே சந்திரனுக்கு காரகன் இல்லையா? இவங்களுடைய தெளிந்த மனசானது இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுடைய உள்ளுணர்வை இவங்களை நல்லபடியா வழிகாட்டி செல்லும். சரி, இப்ப போன வருஷம் மீன ராசிக்காரர்கள் நிறைய பேரு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையா இருந்தீங்க. வேலையில நிறைய கடுமையான துன்பங்களை சந்திச்சு சில பேருக்கு வேலை இழப்புகள் ஏற்பட்டது. சில பேர் ஹாஸ்பிட்டல்ல நிறைய செலவுகள் பண்ணி எந்திரிச்சு வந்தீங்க. இந்த வருடத்துல உங்களுக்கு நிறைய தேவைகள் கோரிக்கைகள் இருக்கும். அந்த கோரிக்கைகள் சரியா நிறைவேறதுக்கும் சிறப்பா நீங்க வெற்றி அடைகிறதுக்கும் அதுவும் மிக எளிமையா வெற்றி அடைகிறதுக்கும் உண்டான விஷயங்களை பார்க்கலாம். மீன ராசியில் பூரட்டாதி நட்சத்திரம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா ஒரு தாராள குணம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம். தனக்கு ஒரு விஷயம் தேவை அப்படிங்கிறது மத்தவங்க கிட்ட அவங்க எடுத்துக்கிறத விட இவங்க கிட்ட இருந்து அதிகம் கொடுக்கறது தான் அதிகமா இருக்கும். இயற்கையாவே மத்தவங்களை கெயிட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு இருக்கிற ஒரு மனக்குறை என்னன்னா, நான் சொல்றேன் மத்தவங்களுக்கு சக்சஸ் ஆகுது, எனக்குன்னு ஒண்ணு எடுக்கும் பொழுது அது எனக்கு நல்லா பெருசா ஏன்னா உடைப்பட்டு இருக்கு இல்லையா? சில விஷயங்கள் யாராவது இவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி விடணும். அப்பதான் இவங்க ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆன் பண்ணி போவாங்க. இவங்க லைஃப்ல வெற்றி பெறணும். எனக்கு இந்த வருஷம் இந்த விஷயம் நடந்தே ஆகணும் மேடம், இதுக்கு ஒரு நல்ல வழிபாடு சொல்லுங்க அப்படின்னா பொதுவா மீனராசிக்கு நம்ம வழிபாடுகள் சொல்லியிருப்போம். இருந்தாலும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்திற்கும் ஒரு தெய்வம் பக்கபலமாக நிற்கும், வெற்றியை தரும். உங்க பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு வெற்றியை தரக்கூடிய தெய்வம் யாருன்னு பாத்தீங்கன்னா அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய அல்லது உங்களை சுற்றி நீர்நிலைகள் ஒரு ஆறு குளம் ஏரி சார்ந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு மிகவும் சாலச் சிறந்தது. இந்த விநாயகர் வழிபாடை எடுக்கும் பொழுதுதான் உங்களுடைய தேவைகள் அப்படிங்கிறது நிச்சயமா நிறைவேறும். அது எந்த தேவையா வேணாலும் இருக்கட்டும். பண தேவையா இருக்கட்டும், கடன் அடையிறதா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், அல்லது பர்சனல் வேலை சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், பிறர்கிட்ட சொல்ல முடியாத மன உளைச்சல் இருக்க மேடம் அப்படின்னாலும் கூட அந்த விஷயங்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வம்ங்கிறது விநாயகர் தான். புல்ல நட்டு வச்சாலும், மஞ்சள்ல புடிச்சு வச்சாலும், சாணத்தை கரைச்சி வச்சாலும், பெரிய மாட மாளிகை கூட கோபுரங்களை எதிர்பார்க்காம எந்த இடத்துல வச்சு வாப்பான்னு அழைக்கிறோமோ அந்த ஒரு சின்ன வேண்டுதலுக்கு இறங்கி வர்றவர் விநாயகர். அத்தனை தெய்வங்களுக்கும் மும்மூர்த்திகளுக்குமே முதன்மையாக விளங்கக்கூடிய விநாயகர பெருமான இந்த நீர்நிலைகள் சார்ந்த இடங்கள்லயோ அல்லது அரச மரத்தோடு இருக்கக்கூடிய இடங்கள்லயோ உங்க ஜென்ம நட்சத்திர நாள் இன்னைக்கு ஜென்ம நட்சத்திரம் உங்க பூரட்டாதி நட்சத்திரம் தான், வேற ஒண்ணும் இல்ல. மாசம் மாசம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் வரும். அந்த நாள் என்னைக்கு காலையில இருக்கோ விடியற் காலையிலயோ அல்லது உங்களால முடிஞ்சது பகல் நேரங்கள்ல 48 நாட்கள் முதல் 90 நாட்கள் வரை ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரு 2 தீபம் ஏத்தி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய முக்கியமான கோரிக்கைகளை அந்த தெய்வத்துக்கிட்ட சொல்லுங்க. நிச்சயமா அந்த தெய்வம் நிறைவேற்றி கொடுக்கும். முதல்ல உங்களுக்கு ஒரு தேவை இருக்கும். பல பிரச்சனை இருந்தாலும் இது ஒண்ணு சலாயிட்டா நான் எல்லாம் சரியா போயிடும். அதாவது எரியறத பிடுங்கன்னா கொதிக்கிறது அணைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த முக்கிய பிரச்சனை என்னன்னு பாருங்க. அந்த பிரச்சனை தீரணும்னு போய் தெய்வத்துக்கிட்ட வேண்டுங்க. அந்த தெய்வம் விநாயகர். அந்த விநாயகர் கிட்ட உங்க ஜென்ம நட்சத்திர நாள்ல இருந்து 48 நாள், அது ஒரு மண்டலம்னு சொல்லக்கூடிய காலகட்டம் அல்லது 90 நாட்கள் உங்க விருப்பப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க தொடர்ச்சியா கூட 90 நாட்கள் செய்யலாம். தவறே இல்ல. செய்யும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். நீங்க வைக்கக்கூடிய வேண்டுதலானது 100% பலிதமாகும். இதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரம் இப்ப கரண்ட்ல ரொம்ப ப்ராப்ளம் சந்திச்சிட்டு இருக்கவங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். புரட்டாதியாவது ஒரு சுத்து ரவுண்ட் போய் வெளியே வந்துருச்சு. உத்திரட்டாதியில இருக்கிறவங்க தான் நிறைய ப்ராப்ளம்ஸ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க உங்களுடைய
வாழ்க்கையில முன்னேறணும், எந்த விஷயமா இருந்தாலும் வெற்றி அடையணும். எனக்கு இம்மிடியட்டா ஒரு 2 மாசத்துக்குள்ள இது நடந்தா பரவாயில்ல மேடம், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கு, வேலை கிடைக்கிறதுல இருந்து கல்யாணம் ஆகுறதுல இருந்து. சில பேருக்கு லேட் மேரேஜுக்காக ஜாதகம் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் ஃபேமிலியில போட்டு ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். சோ இவங்க எல்லாருமே இந்த விஷயத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மகாவிஷ்ணுவுடைய அவதாரமான அந்த நின்ற கோலத்தில் 5 தலை நாகத்தோடு நின்ற கோலத்துல பெருமாள் இருப்பார். சரிங்களா? இந்த பெருமாளை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு 100% நீங்க நினைக்கக்கூடிய காரியங்களுக்கு வெற்றி அடையும். பக்கத்துல பெருமாள் கோயில் இருக்கான்னு பாருங்க, நிச்சயமா இருக்கும். ஏன்னா அந்த மீன ராசிக்காரர்களே பொதுவாவே பாத்தீங்கன்னா அந்த பெருமாளோட நெருங்கிய தொடர்புடையவர்கள் தான். நீங்க போகக்கூடிய டிஸ்டன்ஸ்லயே நிச்சயமா ஒரு பெருமாள் கோவில் அப்படிங்கிறது இருக்கும். அந்த கோவில்ல நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுவுக்கு 48 நாட்கள் தொடர்ந்து விளக்கு போட்டு உங்களால முடிஞ்சதுங்க ஏதாவது உணவு கொடுக்க முடியும்னா, ஏன்னா அந்த இடத்துல உங்க சந்திரன் இருக்காரு இல்லையா, உணவு பொருட்கள் நீங்க தானம் செய்யும் பொழுதோ, இல்ல எதுவுமே என்னால முடியாதுங்க, போய் சாமி தான் கும்பிட்டு வர முடியும்னாலும் சரி, ஒரு 2 விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வாங்க. நீங்க நினைச்ச கோரிக்கைகள் நிச்சயமா நிறைவேறும். எந்த விஷயம் நீங்க வெற்றி அடையணும்னு நினைச்சாலும், எதிரி, கடன், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மனப்போராட்டங்கள் உட்பட அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகரமா சாதகமா வந்து அமையும். இதே மாதிரிதான் ரேவதி நட்சத்திரமும். ரேவதி நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா இன்னும் சனி பகவான் உங்களுடைய நட்சத்திரத்தை டச் பண்ணல, பட் சீக்கிரமே வர போறாரு இந்த வருஷத்துல. சோ வந்து வக்ரமடையக்கூடிய காலகட்டங்கள் அண்ட் குரு பார்வை வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் ரேவதி நட்சத்திரத்திற்கு உண்மையாவே ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். இதுல இன்னொரு சின்ன மைனஸ் என்னன்னா, ரேவதி நட்சத்திரத்தோட அதிபதி புதனானவர் அங்கேயே நீசமடைவார், அந்த வீட்டுல மீனத்திலேயே நீசமடைவார், அங்க சுக்கிரன் உச்சமடையும். சோ இந்த டைம் உங்க ராசி அதிபதி அந்த இடத்துக்கு வரக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல வரக்கூடிய அப் அண்ட் டவுன்ஸ் சமாளிக்கவும், இப்போ பூரட்டாதியும் உத்திரட்டாதியும் சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு பெரிய பிரச்சனைகளை நீங்க சந்திக்காம இருக்கவும், நீங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த விஷயங்கள்லாம் நீங்க எடுத்து போயிட்டு இருக்கீங்களோ அதுல வெற்றிகளை சம்பாதிக்கவும், உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் அடையவும், அனந்த சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள், அது ஒண்ணும் இல்லைங்க, பெருமாள் வந்து சயன கோலத்தில் படுத்த கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை நீங்க வழிபடலாம். இது நிறைய தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல இருக்கு. ஒண்ணு ஸ்ரீரங்கத்திலேயே இருக்கு, இன்னொன்னு திட்டக்குடியில இருக்கு, திருவண்ணாமலை பக்கத்துல ஆதி திருவரங்கம்னு சொல்லக்கூடிய இடத்துல அங்கேயும் பெருமாள் சயன கோலத்துலதான் இருக்காரு. இவர் வந்து இது எல்லா அவதாரங்களுக்கு முன்னாடியுமே இந்த இடத்துல வந்து அவர் படுத்ததா, அதாவது சயன கோலத்துல சந்தோஷமா அந்த இடத்துல குடிக்கொண்டு இருக்கிறதா ஒரு வரலாறானது பேசப்படுகிறது. அந்த கோவிலுக்கும் போலாம். திருச்சியிலேயே பிச்சாண்டவர் கோவில் அப்படிங்கிற கோவில்லையும் ஆஹ் பெருமாள் வந்து சயன கோலத்துல காட்சியளிக்கிறாரு. இன்னும் பல இடங்கள், அது எந்த இடங்களா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி சயன கோலத்துல இருக்கக்கூடிய பெருமாளை 48 நாட்கள் தொடர்ந்து வழிபட்டு வர்றதுனால உங்களுக்கு கூடுதல் நன்மையும் 100% வெற்றியும் கிடைக்க போகுது. இதுல என்னன்னா, ஸ்ரீரங்கம் மாதிரியான கோவிலுக்கு தொடர்ச்சியா 48 நாள் போக முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கவங்க உங்க ஜென்ம நட்சத்திர நாளில் எல்லா நட்சத்திரக்குமே 3 நட்சத்திரத்துக்குமே அவங்க ஜென்ம நட்சத்திர நாள்ல இந்த பூஜையை வழிபாட தொடங்குங்க. ஒரு டைமாவது போயிட்டு வந்துட்டு ஒரு 3 மாசமாவது உங்க ஜென்ம நட்சத்திர நாளைக்கு தொடர்ந்து போயிட்டு வாங்க. அங்கிருந்து ஒரு படம் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கீங்க, சாமியோட படம். அந்த படத்துக்கு வீட்டுல டெய்லியும் 2 தீபம் ஏத்தி வழிபாடு செய்யுங்க. இது 100% நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு 48 நாள்ல இருந்து 90 நாளுக்குள்ள நிறைவடையும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு எது தேவையோ எது முக்கியமோ அந்த ஒரு கோரிக்கையை மட்டும் நீங்கள் எடுத்து வைக்கும் பொழுது இன்னும் கூடுதல் சிறப்பான மற்றும் வேகமான வெற்றியையும் நீங்க பெறலாம். இது மாதிரி ஜோதிட கருத்துக்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் புரிஞ்சு கிடக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப ராசி அடிப்படையில நாங்க என்னென்னலாம் வருமோ அத்தனையும் ஒளிவு மறைவு இல்லாம நம்மளுடைய ஸ்ரீ கனகதாரா யூடியூப் சேனல் வழியாக எல்லா ஜோதிடர்களும் உங்களுக்கு கொடுத்துட்டோம். நாங்க மெயினா சொல்றது என்னன்னா, லக்னம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. இந்த உங்க ஜாதகத்தை அடிப்படையில ராசி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட 2 மடங்கு முக்கியம் லக்னம். இந்த லக்ன அடிப்படையில உங்களுக்கு வெற்றியை தரப்போறது எது, உங்க பிரச்சனையை தீர்க்கக்கூடிய எது அப்படிங்கிற மாதிரியான கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும், இன்னும் துல்லியமான தேவைகள், உங்களுடைய பர்சனல் தேவைகள்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய பெயர் பாத்தீங்கன்னா ஜோதிட திவ்யதர்ஷினி, என்னோட ஊர் ராசிபுரம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 6378 மேடம். மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாமா? எப்படி மறந்து கான்டாக்ட் நம்பர் நான் மறந்துருன்னு சொன்னல. உங்க மைக்கு மியூட்ல இருக்கு மேடம்.